Hi friends, welcome to Aari Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோவில் cross loading stitch தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச் பார்த்தோம். அதை வச்சு சில ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லோடிங் ஸ்டிச்சே வந்து இந்த cross loadingக்கான ஒரு ப்ராக்டிஸாக தான் பார்த்துக்கோங்கன்னு வந்து நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ cross loading ஸ்டிச் வந்து ஆரி ஒர்க்கில் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் மற்ற ஸ்டிச்சஸ் பீட் ஸ்டிச்சு இதெல்லாம் தாண்டி இந்த லோட் ஸ்டிச்சும் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த லோடிங் ஸ்டிச்சு தான் வந்து பீட்ஸ் லோடிங், ஜர்தோசி லோடிங் இந்த மாதிரி எல்லா லோடிங்க்குமே வந்து இதுதான் வந்து பேஸு, இதுதான் வந்து ஃபார்மேட். ஸோ இந்த க்ராஸ் வைஸில் நீங்கள் எல்லாமே நீங்கள் லோட் பண்ணல தான். ஸ்ட்ரெயிட் லோடிங்கை விட இந்த க்ராஸ் லோடிங் தான் வந்து ஆரி ஒர்க்கில் வந்து பார்க்குறதுக்கு ப்ளவுஸில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது வந்து நிறைய வந்து அதுதான். ஸோ அந்த ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து பேரலாக 2 லைன் ட்ரா பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம எல்லா ஸ்டிச்சுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது தான் பண்ணுவோம். ஸோ இந்த க்ராஸ் லோடிங்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி க்ராஸாக வந்து இதில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நான் இந்த லைன் மேலேயே வந்து நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்லாண்டிங்காக வந்து உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து இருக்கணும். ஸ்ட்ரெயிட் லோடிங்கில் நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி க்ராஸ் வைஸில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டிச் வந்து போட போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். க்ராஸ் லோடிங் ஸ்டிச் போடுறதுக்கு நான் சில்க் த்ரெட் டபுள் ஸ்ட்ராண்ட் எடுத்திருக்கேன். டுலிப் பிராண்டில் 13 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். க்ராஸ் லோடிங் ஸ்டிச் பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த ஃபில் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியும். ஸோ பிகினர்ஸ் உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே வந்து உங்களோட ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த எண்டிங் வந்து நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பட் நான் உங்களுக்கு வந்து இந்த கேப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நம்ம இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். டபுள் ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிளை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த லைன்ஸில் வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த லைன் மேலே நார்மலாக வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த ஸ்டிச்சை கொண்டு போங்க. அந்த லைன் மேலேயே வந்து லாங் ஸ்டிச் இருக்கணும். அதுக்கு பக்கத்துலேயே அந்த லைன் மேலேயே வந்து லாக் ஸ்டிச்சும் இருக்கணும். ஸோ மறுபடியும் கீழே இந்த லைன் மேலே அதே மாதிரி அந்த லைன் மேலேயே வந்து லாங் ஸ்டிச், அதுலேயே வந்து ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் இந்த லைனுக்கு கொண்டு போங்க. லாங் ஸ்டிச் அது மேலேயே லாக் ஸ்டிச்சும் அந்த லைன் மேலேயே பக்கத்தில். ஸோ இந்த லைனில் வந்து ஸ்டிச்சஸ் இந்த மாதிரியே போயிட்டுருக்கும். கீழே வந்து ஸ்டிச்சஸ் இந்த லைன் மேலே இப்படி கீழ் நோக்கியே போயிட்டுருக்கையில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாண்டிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ மறுபடியும் இந்த லைனில் கொண்டு வரீங்க. ஒரு லாங் ஸ்டிச், கீழேயே வந்து ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் மேல் லைனுக்கு அந்த லைன் மேலேயே லாங் ஸ்டிச்சு போடுறீங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து லாக் ஸ்டிச் போடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த 2வது 3வது ஸ்டிச்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஸ்லாண்டிங் எஃபெக்ட் வந்து வந்துடும். ஸோ இந்த லைன் மேலேயே இந்த ஸ்டிச்சும் அந்த லைன் மேலேயே அந்த ஸ்டிச்சும் போட்டுகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஸ்லாண்டிங் வந்து வந்துடும். ஸோ இந்த க்ராஸ் லைனை அனுசரித்து நீங்கள் இந்த கீழே இறக்குறது வந்து கொஞ்சம் நெருக்கமாகவும் மேலே போகிறது வந்து கொஞ்சம் தள்ளியும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் ஸ்டிச் பண்ணையில் உங்களுக்கு வந்து அது நல்லாவே வந்து புரியும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம செயின் ஸ்டிச் மற்ற ஸ்டிச் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் வந்து லோட் ஸ்டிச்சுக்கு வந்திருப்பீங்க. ஸோ ஸ்டிச் பண்ணையிலே வந்து உங்களுக்கு அந்த நுணுக்கம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த க்ராஸ் லைனுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எப்போவும் போல் அந்த லைன் மேலேயே வந்து
இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த லைன் மேலமா ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த மேல் லைனும் கீழ் லைனும் வந்து ஸ்லாண்டிங்காக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். அந்த லைன் மேலேயே வந்து உங்களோட ஸ்டிச்சஸ் இருக்கணும். அதே மாதிரி இந்த லாங் ஸ்டிச் போட்டுட்டு இந்த லாக் ஸ்டிச் வந்து கீழ் பக்கமாகவும் மேலே இருக்கிற லாக் ஸ்டிச் வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாகவும் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. அந்த லைன் மேலேயே வந்து உங்களோட ஸ்டிச்சஸ் இருக்கட்டும். மேல் பக்கம் போகும்போது அந்த லாக் ஸ்டிச் மேல் நோக்கியும் கீழ் பக்கம் போகும்போது இப்படி கீழ் நோக்கியும் வந்து உங்களோட அந்த லாக் ஸ்டிச்சை வந்து போட்டுக்கோங்க. ஆரி ஒர்க்கில் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்க வேண்டியது முதல்ல அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி. மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் தான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வரும், ஸ்பீடாகவும் வரும். ஸோ மெட்டீரியல் குவாலிட்டியே சரியில்லை அப்படின்னா வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப வந்து பொறுமையாக போடுற மாதிரி இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஃப்ரேமில் வந்து அந்த மெட்டீரியலை எந்த அளவுக்கு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கங்கிறது தான். அதுவுமே வந்து நம்ம ஒர்க்கோட ஸ்பீடை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாண்டிங் லைன் வரைக்குமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டிச் வந்து இந்த லைனுக்கும் இந்த லைனுக்குமானதாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் மேலே கீழே இந்த 2 லைனை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம பிகினிங்கில் எப்படி இந்த லைனையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி இப்போ இந்த லைனையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சேம் நீங்கள் அதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட ஸ்டிச் அடுத்து வந்து இந்த லைன் மேலேயே வந்து வரணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டிச் வந்து மேல் நோக்கியும் இந்த ஸ்டிச் வந்து இந்த மாதிரி கீழ் நோக்கியும் வந்து லாக் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரையிலே உங்களுக்கே வந்து அது தெரிய வந்துடும். நம்ம லாக் ஸ்டிச் வந்து மேலே போடணுமா கீழே போடணுமா எப்படி போட்டால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஸ்டிச்சஸ் வரும்ன்றது
உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கையிலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நாங்கள் லாக் ஸ்டிச்சை வந்து மேல் பக்கமாக போடுங்க, கீழ் பக்கமாக போடுங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணையில் வந்து உங்களுக்கே வந்து அது எங்கே போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது வந்து தெரிய வந்துடும். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம இந்த கார்னர் வரைக்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வச்சே வந்து இந்த லைனை சுற்றி வந்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி 2 பக்கமும் எடுத்தனால பாருங்கள், இந்த மெட்டீரியலில் வந்து நம்மளுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து நிறைய கேப்பாக வந்து தெரியுது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. க்ராஸ் லோடிங் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ க்ராஸ் லோடிங் ஸ்டிச் பிகினர்ஸ்க்கு நீங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த க்ராஸ் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணி இங்கே எண்ட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நான் பிகினராக இருக்கையில் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வரவே இல்லை. ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஒரு ப்ளவுஸுக்கே ஒர்க் பண்ணையில் நான் அந்த பாதியிலேருந்து அந்த க்ராஸ் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மிச்சம் இருக்கிற கேப்பை வந்து ஃபில் பண்ணுவேன். பட் இப்போ தான் எனக்கு வருது. ஆனால் இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் பொறுமையாக நீங்கள் வீடியோவை பார்த்து பொறுமையாக நீங்கள் ஒரு ஸ்டிச்சாக நீங்கள் போடையில் வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியல. ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லைனில் வர்றத இந்த லைன்லையும் மேலே போகிறத வந்து மேல் லைன்லையுமே வந்து எப்போவுமே வந்து ஒரு லாங் ஸ்டிச்சுக்கு மேலே தான் வந்து நம்ம லாக் ஸ்டிச் போடுவோம். பட் இந்த பொறுத்த வரைக்கும் லாங் ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து லாக் ஸ்டிச் போடுங்க. ஸோ இந்த லைனில் வர ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து இந்த லைன் மேலேயே தான் இருக்கணும். இந்த லைனில் வர ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து இந்த லைன் மேலேயே தான் இருக்கணும், இந்த க்ராஸ் பாயிண்ட் வர வரைக்கும். ஸோ இது ஒன்று தான். இதை மட்டும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மற்றது எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரைட் லோடிங் ஸ்டிச் மாதிரி தான். ஏன்னா இதை கொஞ்சம் க்ராஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.